வணக்கம் நண்பர்களே, சிட்ரா டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நண்பர்களே, இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன நல்ல செய்தி அப்படின்னா, இன்னைக்கு அமெரிக்காவின் இரண்டாவது F-35 விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது. அதே இருந்தது. இதை ஈரானில் போய் ஏவுகணை தாக்குறதுக்காக ஈரானுக்கு வானொலியில் போச்சு. இங்கேருந்து ஈரான் வந்து F-35 வந்து வீழ்த்திருக்காங்க, சுட்டு வீழ்த்திருக்காங்க. இது இரண்டாவது விமானம். முதல் விமானம் தப்பி ஓடிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டாவது விமானம். அவங்க உடைஞ்ச பார்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்கள என்னென்ன உடைஞ்சிருக்கு, அந்த ஒரு பிளேட்டு, அந்த விமானத்தோட பிளேட்டு, அந்த விமானத்தில் இருந்த விமானிகளை வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா பிடிச்சிட்டாங்க, உயிரோட பிடிச்சிட்டாங்க. நான் கீழே இருந்து விழுந்தவொடனே அவங்க உயிரோட பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பிரஸ் டிவி IRGC அன்வெரிஃபைடு போடுறாங்களே, IRGC அன்வெரிஃபைடு அவங்க சொன்னதை ஒளிபரப்பியிருக்காங்க மக்கள். ஸோ அதை நாம் அவங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். இது ஃப்ளைட்டு போது இங்கேருந்து வந்து ஏவுகணை போய் அதை தாக்கி அதுக்கு விழுந்த பகுதி இதை விழுந்த ஈரானில் விழுந்து நோய்க்கு இருக்கு. அவர் பாராசூட்டில் வெளியே வந்தார் நினைக்கிறேன். ஏன்னா பாராசூட்டு வெளியில் வரையினா கண்டிப்பாக இறந்துருப்பார். அவர் பாராசூட்டில் வெளியில் வந்ததுனால அந்த விமானம் கீழே விழுந்து நொறுங்கிருச்சு. அவர் தப்பிச்சிட்டாரு. அவரை வந்து ஈரான் நாடு பிடிச்சிருச்சு. இதுதான் அந்த F-35 விமானம். இந்த F-35 விமானத்தை யாராலையும் வந்து சுட்டு வீழ்த்த முடியாது, அந்த மாதிரி நாங்கள் டெக்னாலஜியில் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அமெரிக்காரங்க. இப்போ சுட்டு வீழ்த்தப்பட்டதுனால அமெரிக்கா வாய் மூடி எதுவுமே சொல்லலை. நாங்கள் வந்து வெரிஃபை பண்ணுறோம், நான் இன்னும் வெரிஃபை பண்ணலை. ஏன்னா எத்தனை விமானம் போச்சு, எத்தனை விமானம் வந்து தெரியாதா, இன்னும் வெரிஃபை பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த விமானியை வந்து ஈரான் ராணுவம் பிடிச்சிருக்காங்க, பிடிச்சி அவங்க ஈரானில் வச்சிருக்காங்க. இது பெரிய வெற்றி, ஈரானுக்கு மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா அந்த சைக்கோ இருக்கா இல்லையா, சைக்கோ ட்ரம்ப்பு இப்போ ரெண்டு பெரிய நகரத்துக்கு அந்த ஈரானோட தலைநகரத்துக்கும் நம்ம காராச்சி நினைக்கிறேன், ஏதோ ரெண்டு நகரத்துக்கு ஜாயின் பண்ணுறதுக்காக நல்ல ஹைட்டில் ஒரு பெரிய பிரிட்ஜ் போட்டிருக்காங்க. அதை வந்து ஏவுகணை மூலமா தாக்கி அப்படின்னா இல்லை இந்த சைக்கோ மனநோயாளி சொல்லுவாங்களே, நான் தாக்கிட்டு பார்த்து ஹாஹான்னு சிரிப்பான். அந்த மாதிரி இந்த ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து இப்போ ஏவுகணை மூலயமா நாங்கள் அந்த ரோடெல்லாம் வந்து நாங்கள் போட்டு அந்த பிரிட்ஜை உடைச்சிட்டோம். இந்த மனநோயாளி அந்த 1ஆம் நம்பர் மனநோயாளி, உலகத்தின் மனநோயாளின்னு வச்சுங்களேன், சைக்கோ. ஸோ நம்பர் 1 சைக்கோ இந்த வேர்ல்டு அப்படின்னு அந்த ட்ரம்ப் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மனநோயாளி வந்து ஒரு மக்கள் போகக்கூடிய பகுதியை வந்து அதை ஏவுகணை மூலமாக தாக்கி நாங்கள் வந்து ஏவுகணை அந்த பிரிட்ஜை தாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு மனநோயாளிக்கு கொடுக்கப்பட்ட சரியான தண்டனை தான் அப்படி அழகாக சொல்லலாம். ஸோ அந்த F-35 விமானத்தை இன்னைக்கு நொறுக்கியிருக்காங்க. ஸோ ஈரானுக்கு பெரிய வெற்றி, இது பயங்கரமான வெற்றி தான். இந்த F-35 விமானத்தை நொறுக்குனது இன்னைக்கு நடந்தது. அதில் ஒரு செய்தி நண்பர்களே. அடுத்த ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, Abu Dhabi authorities are responding to an incident of falling debris at the Hafshan gas facilities. Following successful interruption by air defense systems, operations have been suspended while authorities respond to a fire. No injuries have been reported. அதாவது அபுதாபியில் வந்து இன்னைக்கு ஈரான் வந்து ஏவுகணை அனுப்புனாங்க. அதில் வந்து ஏவுகணை வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டது. அந்த ஏவுகணையுடைய துகள்கள் டெப்ரிஸ் இருக்கு இல்லையா, அது கூட விழுந்ததுனால ஹப்ஷான் கேஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியல. அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ரேஷனை சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த அத்தாரிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. The public is advised to obtain information only from official sources and to avoid spreading rumors of or unverified information.
அப்புறம் என்ன சொல்லுங்க, பப்ளிக் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு சொல்கிறோம் என்னன்னாக்க அஃபிஷியல் சோர்ஸஸ் மட்டும் பாருங்கள், அன்வெரிஃபைடு இன்ஃபர்மேஷன் நம்பாதீங்க அப்படின்னு இருக்காங்க. நம்மளுக்கு என்ன தெரியணும் இதில் இருந்து அப்படின்னா, ஏவுகணையை அனுப்புனதுனால அங்கே வந்து அபுதாபியில் வந்து இந்த கேஸ் ஃபெசிலிட்டிஸில் வந்து பெரிய சேதமாயிருக்கு. அந்த சேதத்தின் காரணமாக இந்த கம்பெனி வந்து அபுதாபி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதாவது டெம்பரவரி சஸ்பெண்டட். இதுதான் இங்கே நடந்தது. அந்த அபுதாபி கேஸ் கம்பெனியில் இது வந்து ஏவுகணை வந்து அனுப்புகிறாங்க ஈரானு. ஏவுகணை அனுப்பி அபுதாபியில் வந்து அந்த ஏவுகணை தாக்குதல் நடந்ததுனால அந்த கேஸ் கம்பெனி சஸ்பெண்டட், நிறுத்தி வைக்கப்படாது, அதாவது ஃபங்க்ஷன் பண்ணாமல் நிறுத்தி வச்சுருக்கோம், சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அபுதாபி அறிவிச்சிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துருக்கீங்க. இது வந்து ஈரான் நாட்டில் ஈரானோட தலைநகரத்தில் காரஜ் என்ற நகரத்தில் இணைக்கக்கூடிய பாலம் தான் இந்த பாலம். இந்த பாலத்தை வந்து இன்னைக்கு வந்து அமெரிக்கா வந்து ஏவுகணை மூலமாக தாக்கி ஃபுல்லாக வந்து டேமேஜ் பண்ணிடுச்சு. ஸோ எல்லாமே புரோக்கன், உடஞ்சி போச்சு. அப்போ இதற்கு பதிலடியாக ஈரான் என்ன அறிவிச்சிருக்காங்கனாக்க, நாங்கள் வந்து வளைகுடா நாடுகள் இருக்கு இல்லையா, ஏன்னா அவங்க காரணம். ஏன்னா நீ அமெரிக்காரன் பக்கத்தில் உட்காரதுக்கு முக்கிய காரணம் வந்து வளைகுடா நாடுகள் தான். அந்த வளைகுடா நாடுகளில் 8 பிரிட்ஜஸை நாங்கள் பெரிய பெரிய பிரிட்ஜஸ் நாங்கள் ஐடென்டிஃபை வச்சுருக்கோம். அந்த 8 பிரிட்ஜஸை நாங்கள் தாக்க போகிறோம். அந்த 8 பிரிட்ஜ் தாக்குனா தான், ஏன்னா நீ ஒன்று அடிச்சேன்னாக்க நான் 9 அடிப்பேன் என்ற அடிப்படையில், ஏன்னா என் பிரிட்ஜை தாக்கினே இல்லை. அப்போது வளைகுடா நாடுகள் உள்ள, அதாவது அமெரிக்காவுக்கு ஆதரவு தரும் வளைகுடா நாடுகளை வந்து நாங்கள் 8 முக்கியமான பிரிட்ஜை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம், அதை தாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஈரான் இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. அதாவது அமெரிக்கன் பிரசிடென்ட் நம்மள சைக்கோ அப்படின்றோம் இல்லையா, சைக்கோனா அடுத்தவன் துன்பப்படுறதை பார்த்து சிரிக்கக்கூடிய மனுஷன் தான் சைக்கோ. அந்த சைக்கோ என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னால், நேற்று வந்து ஒரு அந்த பிரிட்ஜை வந்து தாக்குனாங்க, ஏவுகணை அமெரிக்கா தாக்கி அந்த பிரிட்ஜ் பெரிய பிரிட்ஜ் ஈரானில் ஒரு முக்கியமான பிரிட்ஜ், அதை தாக்கி அழிச்சதில் அப்படியே சந்தோஷப்படுறாங்க. நான் தான் அதை வந்து அடித்து உடைச்சேன். அதே மாதிரி ஈரானில் வந்து நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் அண்டர் கிரவுண்டில் வச்சுருக்காங்க ஈரான். அதை நாங்கள் வந்து அண்டர் கிரவுண்டில் உள்ள நுழையிற மாதிரி ஏவுகணை அனுப்பி நாங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டோம். அந்த ஒரு சந்தோஷத்தில் சந்தோஷம் இருந்தாங்க. யாருக்கு சந்தோஷம் இந்த மாதிரி இருக்குதுன்னா சைக்கோவுக்கு தான் இருக்கும். அதே மாதிரி நாங்கள் வந்து பெரிய பெரிய ஏவுகணை வச்சுருக்கோம், அணுகுண்டு வச்சுருக்கோம், பெரிய அதெல்லாம் எங்களுடைய படை வந்து நம்பர் 1 இப்படிலாம் சொல்லக்கூடிய இந்த மனுஷன் அடுத்தவன் வந்து வச்சா மட்டும் நீ வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன தெரிஞ்சு உண்டு? அது யாருமே இது வரைக்கும் கேட்கறது கிடையாது. ஒரு கண்ட்ரி, அவன் பெரிய கண்ட்ரியாக இருந்தாலும் சின்ன கண்ட்ரியாக இருந்தாலும் அவனுக்கு உள்ள மரியாதை கண்டிப்பாக கொடுத்தாகும். ஆனால் இந்த ஆள் என்ன செய்யறாப்புனா எவனையும் மதிக்கிறது கிடையாது. நான் தான் இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய கடவுள், பெரிய பணக்காரன், திருட்டு பையன். ஏன்னா அடுத்தவை நாட்டிலேருந்து வளத்தை கொள்ளையடிச்சு கொண்டு போய் தன்னுடைய நாட்டில் வச்சுக்கிட்டு நான் தான் பெரிய ஆள் சொல்கிறேன், திருட்டு பையன் தானே. அந்த மாதிரி ஒரு ஆள் நீங்கள் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, நோ நேவி அது ஈரானை பற்றி எது எல்லாத்தையும் அடித்து உடைச்சிட்டான். இன்னைக்கு F-35 அடித்து கீழே விழுந்து அந்த பைலட்டை பிடிச்சிட்டாங்க ஈரான் ஏவுகணை தாக்கி இஸ்ரேலையும் வளைகுடா நாடுகளில் உள்ள ஈரான், அதாவது வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்காவின் படைத்தளங்களை 100க்கு 100 அது வந்து வளைகுடா நாடுகளில் உள்ள எண்ணெய் வளங்கள், கேஸ் ஃபெசிலிட்டிஸ் அங்கெல்லாம் போய் கொண்டு போட்டு அழிச்சிட்டாங்க ஈரான். அப்படி போன்னு சொன்னாலும் நாங்கள் வெற்றி பெற்றதால் முதல் நாள்லேருந்து நாங்கள் ஜெயிச்சிட்டோம் சொல்லி இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. 700 அமெரிக்கன் இராணுவர்கள் வந்து இறந்தார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அன்வெரிஃபைடு நியூஸ் இன்னைக்கு வந்திருக்கு. துன்பத்தை கொடுத்த துன்பம் இந்த இவர் இன்னமும் நினைக்கிறாப்புல, நேற்று ஒன்று சொல்ல இன்னைக்கு இதே மாற்றி பேசி இருந்தாலும் உலகத்தில் எவனையும் நம்பலை, இந்த யாரும் நம்பலை. 1ஆம் நம்பர் ஃப்ராட், 1ஆம் நம்பர் பச்சோந்தி, இன்னைக்கு ஒன்று செய்வான், நாளைக்கு ஒன்று பேசான், ஒரு என்ன சொல்ல மனநோயாளி, ஒரு முட்டாள், என்ன வாய்ப்பு வருது எல்லாரும் திட்டி தீக்குறாங்க, இன்க்ளூடிங் அமெரிக்க மக்கள். அப்படி இருந்தும் நான் தான் பெரிய ஆள் சொல்லக்கூடிய இந்த ஆள் தான் இன்னைக்கு பேசியிருக்காப்புல.